அனைவருக்கும் வணக்கம். கிரைஸ்ட் நியூத் எனும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அனைத்து மக்கள் புனித சகாய ஆலயத்தின் இளையோர் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் சகோதரி கீர்த்தி என்ஜி அவர்களை எனது சார்பாகவும் எஸ்எம்சி சார்பாகவும் அவரை அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் கீர்த்தி. உங்களை பற்றி ஒரு சில வார்த்தை சொல்லுங்கள். என் பேர் கீர்த்தி ஏஞ்சல். நான் யூத்தில் 3 இயர்ஸாக இருக்கேன். நான் ஃபைனல் இயர் பிசிஏ படிக்கிறேன். ஓகே. நிகழ்ச்சியில் முதல் கேள்வி என்னன்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏசப்பா எப்போ ஏற்றுக்க ஆரம்பிச்சிங்க? நான் எப்போ ஏற்றுக்க ஆரம்பிச்சேன்னா, எங்கள் மம்மிக்கு கால் அடிபட்டு ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. லைக் 3 ஆப்ரேஷன் பண்ணாங்க. பட் அதில் ஒரு டைமும் ஒரு மிஸ்டேக் ஆச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் சரியாகி, நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் அவங்களுக்கு டோட்டலாக சரியாச்சு. அப்போ தான் தெரிஞ்சது ஜீசஸ் உண்மையாலே இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் அந்த தருணத்தில் எப்படி உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றிருப்பீங்க? ஏன்னா நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்குல்ல, அந்த ஆமாம் ஓவர் கம் பண்ணுறதுக்குள்ள. நான் மோஸ்ட்டாக ப்ரேயர் பண்ணுற பர்சன் கிடையாது அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே. இப்போ எப்படின்னா லைக் ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அந்த டைமில் தான் ப்ரேயர் பண்ணுவேன், தவிர டெய்லி ப்ரேயர் பண்ணுற பர்சன் கிடையாது. வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவோம், ஆனால் நான் அவ்வளோ கான்சன்ட்ரேட்டாலாம் பண்ண மாட்டேன். உட்கார்றதுக்கே ஒரு மாதிரி உட்காரணுமா அப்படின்ட்டு இருக்கும். பட் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுப்பேன். ஆனால் உட்காரும் போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் பண்ண விஷயம்னா மம்மிக்கு அடிப்பட்டது தான். ஸோ அதுலேருந்து வெளியே வரும்போது அப்போ சின்னதாக ப்ரேயர் பண்ணுவேன், அவ்வளோதான். வேறு எதுவும். இப்போ இருக்கிற யூத் ஜென்ரேஷனில் ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பில் அவங்க ஃபேஸ் பண்ணுற முக்கியமான ஸ்ட்ரகிள்ஸ் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? லைக் கிறிஸ்டியன் லைஃப்லையா இல்லை நார்மல் லைஃப்லையா? கிறிஸ்டியன் லைஃப்லையும் சொல்லலாம், நீங்கள் பர்சனல் லைஃப்லையும் பார்க்குற அந்த இது அனுபவம். நார்மலாக லைஃப்பில் இப்போ இருக்க ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு பார்த்தா ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ அதை அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம நம்மளோட கெரியரை கரெக்டாக சூஸ் பண்ணணும். இது கிறிஸ்டியன் லைஃப்லேயும் சரி நார்மல் லைஃப்லேயும் சரி, நமக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கிட்டு அதில் போகணும். லைக் அந்த லேசினஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு இன்றைக்கே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணிவிட்டு தேவையானது மட்டும் வச்சுக்கிட்டா. நீங்கள் சொன்னீங்களே இப்போ இருக்கிற யூத் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டு கமிட்மெண்ட்டாக இருக்குங்க. இப்போது உங்களோட ட்ரீமை பற்றி சொல்லுங்கள். புரியல. உங்கள் ட்ரீமை பற்றி சொல்லுங்கள், ஃப்யூச்சர் ட்ரீம் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் அதுக்கோசம் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டியில் கமிட்மெண்ட் பற்றி ஒரு சில ஷேர் பண்ணுங்கள். எனக்கு என்னன்னா இப்போ நான் பிசிஏ படிக்கிறேன். பட் எனக்கு கவர்மெண்ட் ஜாபில் தான் போகணும். நான் நெக்ஸ்ட்டு வர ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். டே டு டே லைஃப்பில் பைபிள் படிக்கிறதாலும் சரி, இல்லை ப்ரேயர் பண்ணுறதாலும் சரி, நீங்கள் அதை எப்படி இனிஷியேட்டிவ் பண்ணுறீங்க ஒரு டே ஃபுல்லாக? நான் எப்போயாச்சும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா லைக் அந்த பைபிள் எடுத்து அதில் என்ன வசனம் வருதோ அதை படித்து என்னோட அந்த சிச்சுவேஷன் கூட நான் கனெக்ட் பண்ணிப்பேன். உங்கள் லைஃப்பில் ஏசப்பா செஞ்ச ஏதாவது ஒரு மிராக்கிள் அது நீங்கள் சாட்சியாக கூட இங்கே ஷேர் பண்ணலாம். மிராக்கிள்னு பார்த்தா 2 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் அம்மாவுக்கு அடிபட்டு இப்போ நார்மலாக ஆகி இருக்கிறது ஒன்று. செகண்ட் நான் 12th கம்மியாக மார்க் எடுத்துட்டேன். நான் எஃபர்ட்ஸ் போட்டேன், பட் கம்மியாக மார்க் எடுத்தேன். நான் நினச்சது எம்சிசி காலேஜ் போகணும். பட் மார்க் கம்மியானதுனால கிடைக்காதுன்றது அதை விட்டுட்டு நான் வேறு காலேஜ்க்கு அப்ளிகேஷன் போட ஆரம்பித்தேன். அதே டைமில் ஸ்காலர்ஷிப் ஒன்று கிடச்சிது. லைக் எம்ஜிஆர் ஜனக் காலேஜில் ஸ்காலர்ஷிப்பில் ஃப்ரீயாக படிக்கிற மாதிரி. ஆனால் அதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் தாண்டி போகணும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் மினிட்ல அவங்களும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் கேட்டது பிசிஏ, அவங்க கொடுக்குறன்றது பிபிஏ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாளைக்கு தான் ஃபைனல் வெரிஃபிகேஷன் இருந்துச்சு. இன்னைக்கு ஈவினிங் எம்சிசியில் உங்களுக்கு சீட் கிடச்சிருச்சு அப்படின்னு. அந்த எம்சிசின்றதே ஒரு 4000 அப்ளிகேஷன்ஸில் ஒரு 100 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது தான். ஸோ எனக்கு அது கிடைச்சது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன்.
உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ம் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஒரு விஷயத்துக்கு ஈடுபாடாக இருக்கும்போது அவங்க சொல்கிற கமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அவங்க சொல்கிற எதுக்கு நீ இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்க, ஏன் சர்ச்சைக்கு போகிற அப்படின்னு அந்த சமயத்தில் அந்த கேள்வி கேட்கும்போது நீ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? எப்படி ஏன் நம்ம இப்படி கேட்குறாங்க? ஏன்னா நமக்குள்ளே ஒரு செல்ஃப் டவுட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நீ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அவங்க சொல்கிற பதில் என்னவா இருக்கும்? நீ அவங்க சொல்லிட்டு நீ அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி உங்களையும் நீங்கள் இணைச்சு பார்க்குறீங்க ஏசப்பா கிட்ட? அது வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து நவம்பர்லேருந்தே சர்ச்சில் தான் இருக்கோம். லைக் டிசம்பர், ஜானு அது ஒரு 3 மந்த்ஸாகவே நம்ம சர்ச்சில் தான் இருக்கோம். ஸோ எனக்கு அதுவும் இல்லாமல் முன்னாடி ஒரு காம்படிஷன் போனோம், பாலவாக்கம் ஈவெண்ட் போனோம். அப்பயும் வந்து மோஸ்ட்டாக சர்ச்சுக்கு வரா மாதிரி தான் இருந்துச்சு. அது எப்படி ஆயிடுச்சுன்னா காலேஜில் ஒரு லாஸ்ட் 2 பீரியட் கட் பண்ணிட்டு வரா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் கேட்பாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கே போகிறீங்களா, என்னதான் பண்ணுவீங்க. ஆனால் வந்து இங்கே வரும்போது ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நான் 12th படிக்கும் போதே கொஞ்சம் சீக்கிரம் வந்து இந்த கீழே அங்கே உட்காந்துட்டு தான் போவேன். ஒரு மாதிரி பீஸ் கிடைக்கும், அமைதியாக நம்ம கொஞ்ச நேரத்துக்கு யோசிக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம இங்கே வரும்போதும் இங்கே இருக்க சர்க்கிள் கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். வெளியே என்ன ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகுதோ அது இங்கே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ப்ரேயரும் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிற பதில் வந்து அவங்க சொல்லும் போது சொல்லிட்டு போட்டோன்னு விட்டுருவேன். அதை போய் நான் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு பர்சனும் நம்ம லைஃப்க்கு எப்பவுமே ஒரு ரோல் ப்ளே பண்ணுவோம். இப்போ அம்மா இருந்தால் நமக்கு அவங்க ப்ளே பண்ணுற ஒரு ரோல் என்னென்னா, நமக்கு சின்ன வயசில் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு. அப்பா இருந்தால் நம்ம வெளியே கூப்பிட்டு போய் பார்த்துப்பாரு. இப்போ அது போல் அவங்க லைஃப்பில் நம்ம சர்ச்சு உங்கள் லைஃப்பில் ப்ளே பண்ணுற ரோல்னா என்னவா நினைக்கிறீங்க? சின்ன வயசுலேருந்து, ஏன்னா சின்ன வயசுல இந்த சர்ச்சு தானே இருக்கீங்க, நான் அப்படி கேட்குறேன். என்னோட பாதி லைஃப் வந்து சர்ச்லேயே போயிடும். இப்போ வரைக்கும் 20 இயர்ஸில் எனக்கு ஒரு 7 இயர்ஸ்ல இருந்து கொஞ்சம் மெமரி தெரிய ஆரம்பிச்சு. அந்த 7 இயர்ஸ்ல இருந்து இப்போ வரைக்குமே எனக்கு சர்ச்சுன்னு ஒரு ரோல் வந்து என் லைஃப்ல ப்ளே பண்ணுது. சர்ச்சில் நடந்த ஒரு உங்களை சந்தோஷப்படுத்தின ஒரு விஷயமா இருந்தால் சொல்லு. நான் 12th படிக்கும் போது சண்டே கிளாஸ் இங்கே நடக்கும்ல, அப்போ வந்து எங்கள் மம்மி தான் கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. அப்போது வந்து நான் அதுக்கு முன்னாடி வரைக்குமே எந்த காம்படிஷன்லேயும் சேர மாட்டேன். பட் அவங்க எங்கள் கிளாஸ்க்கு வந்த இதுலேருந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொன்னாங்க. ஒரு 4-5 காம்படிஷன் இருந்துச்சு. 4-5லுமே வந்து எனக்கு ப்ரைஸ் கிடைச்சிது. அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த மூமெண்ட். அது முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது, எதுக்கு சும்மா பண்ணிக்கிட்டு விட்டுருவேன். பட் அவங்க சொன்ன அப்புறம் வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆனால் எல்லாத்துலேயுமே எனக்கு ப்ரைஸ் கிடைச்சிது. அது ஒரு நல்ல விஷயம். இது ஒரு இமேஜினரி கொஸ்டின் தான். இப்போ ஏசப்பா வந்து கரும்பு நின்று என்னை ஃபாலோ பண்ண, அதான் என்னை பின்பற்றுன்னு சொன்னால் நீ அவருக்கு சொல்கிற பதில் என்னவா இருக்கும்? ஜீசஸ் இறங்கி வந்து ஃபாலோ பண்ணுவியான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்மளை படித்தவர் அவர் தான். லைக் நம்மளுக்கு பெற்றோர்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு நம்ம தெரிஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவரை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும், அதுதான் கரெக்ட். இந்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹெவனில், அதான் ஏசப்பா கூட ஹெவனில் இருக்கீங்கன்னா, இப்போ அவங்க ஒரு டேலண்ட் ஷோ மாரி ஒன்று நடக்குதுன்னா உங்கள் டேலண்ட்டை அங்கே வெளிப்படுத்த விதமாக நீ என்ன டேலண்ட்டை அங்கே காட்டுவீங்க? எனக்குன்னு இப்போது டேலண்ட்டு பார்க்கணுன்னு நான் கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடுவேன். அதே மாதிரி வந்து லைக் எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் கொஞ்சம் பர்சன் சொல்லவா? ஓகே, ஹெவனில் ஷோ நடந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக டான்ஸ் சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய ஆடியிருக்கேன், லைக் காம்படிஷன் அந்த மாதிரிலாம் போயிருக்கேன். ஸோ எனக்குன்னு டேலண்ட்னா நான் அது சொல்லுவேன். பைபிளில் ஏசப்பா நிறையா மிராக்கிள் பண்ணியிருக்காருல்ல, நீ அந்த மிராக்கிளில் ஏதோ ஒரு மிராக்கிள் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்க விரும்புகிற ஒரு மிராக்கிள் ஏதாவதுன்னு சொல்லுங்கள். ஓகே, Matthew 9 அந்த வசனம், அந்த பைபிளில் அந்த வசனம் அது எப்படின்னா வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ரத்தப்போக்கு இருக்கும். அவங்களோட ஜீசஸோட ரோப்பை தொடும்போது அவங்களுக்கு அது ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த இன்சிடெண்ட் வந்து எனக்கு ரீசண்டாக ரொம்ப பிடிச்சிது.
நான் அதை வந்து ஒரு 50 டைம்ஸ்க்கு மேலே பார்த்துருப்பேன் அந்த தி சோசன் வெப் சீரிஸில். ஸோ அந்த இன்சிடெண்ட்டை வந்து நான் நேரில் பார்க்கணும் அப்படின்னு. இது ஒரு பைபிள் ரிலேட் பண்ணிய கொஷின் தான். பைபிள் நிறைய கேரக்டர் இருக்குல்ல, அந்த சில கேரக்டர் உங்களுக்கு தெரியும். அந்த கேரக்டரோட என்னோடய பர்சனாலிட்டி நான் ரிலேட் பண்ணி பார்க்கணுன்னா அது என்ன கேரக்டராக இருக்கும்? நம்ம சர்ச்சில் நடந்த ஆக்டிவிட்டின்னு பார்க்கும்போது பாலவாக்கம் ஈவெண்ட் போகும்போது அதுக்கான ப்ராக்டிஸ் செக்ஷனில் வந்து ரொம்ப நல்லா ஃபன்னாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும், ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். அது ஒன்று. அதே மாதிரி வந்து கிரிப் ஒர்க் அப்போது எல்லோரும் சேர்ந்து வேலை செய்யும்போது நார்மலாக நிறைய பேசிட்டு அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு மாதிரி ஹாப்பினஸ் கொடுக்கும். உங்களுக்கு மிகவும் பிடிச்ச மாதா, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? ஓகே, எனக்கு பிடிச்ச மாதா வந்து கோணாங்குப்பம் மாதா, பெரியநாயகி மாதா. அவங்க வந்து எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் இயர்லி அங்கே போவோம். லைக் அந்த ஈஸ்டர் டைமில் நாங்கள் அங்கே போவோம். அங்கே ப்ரேயர் பண்ணால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நடக்கும் அப்படின்றது வந்து என்னோட நம்பிக்கை. பிடிச்ச பாட்டு வந்து இந்த லென்டேஸ்லலாம் ஒரு பாட்டு பாடுவாங்களா, கல்வாரி மலை மேலே, அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மிகவும் பிடிச்ச செயின்ட் வந்து எனக்கு செயின்ட் ஜோசப் பிடிக்கும். ஏன்னா நான் படித்த ஸ்கூல் 14 இயர்ஸ் நான் படித்த ஸ்கூல் வந்து அதுதான், அவங்க தான் சேவியர். அது அவங்களுக்கு லென்டேஸில் வந்து ஒரு 9 டேஸ் நவநாள்னு கொண்டாடுவாங்க. அது ஒரு மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும். ஒரு நாளும் ஒருத்தவங்க அதை செயின்ட்டை டெக்கரேட் பண்ணி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு பிடிக்கும். உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு மிராக்கிள் இப்போ நீங்கள் அதை யோசித்து பார்க்கும்போது அது எப்படி உங்களுக்கு ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது? ஓகே, நான் பிறக்கும் போதே வந்து மிராக்கிள் தான். ஏன்னா வந்து நான் எங்கள் மம்மி கன்சீவ் ஆகும்போதே நான் வந்து டிசபிலிட்டியாக பிறப்பேன் அப்படின்னு தான் டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க. லைக் அதுக்கு டேப்லெட்லாம் கொடுத்து ஃபுல்லாக டெஸ்ட்ராய்ட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் போயிடுச்சு. பட் டேப்லெட் போட்டுமே வந்து நான் வந்து ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகாமல் இந்த உலகத்துக்கு வந்ததே ஒரு மிராக்கிள் தான். அதுவே ஒரு காட் கிரேஸ் மாதிரி தான். அது வந்து ஒரு பெரிய மிராக்கிள். நீ ஏசப்பாக்கு ஒரு நன்றி செலுத்தணும்னா எந்த விஷயத்துக்கோசம் அவருக்கு நன்றி செலுத்த விரும்புவீங்க? லைஃப்பில் அவர் பண்ண விஷயத்த பற்றி நீங்கள் கேட்ட விஷயத்தெல்லாம். ஜீசஸ் வந்து நிஜமாவே ரொம்ப நல்லது பண்ணியிருக்காங்க எனக்கு. ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லாமல் நாங்கள் போனதில்லை. ஸோ அதுவே பெரிய ஒரு நல்ல விஷயந்தான். அதுவும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து எனக்கு நல்லதாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு வந்து அவ்வளோ நல்லா கிடைக்காது. ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல ஃபேமிலி இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவருக்கு எனக்கு என்ன தேவையோ அதை வந்து அவர் ஃபுல்ஃபில்லாக கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு வந்து ஜீசஸ்க்கு நான் பெரிய நன்றி சொல்லுவேன். இன்று நம்ம நிகழ்ச்சிகள் கொண்ட சகோதரி கீர்த்தி ஏஞ்சல் அவர்களுக்கு என்னை சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சகோதரி கீர்த்தி ஏஞ்சல் நிறையா விஷயத்த அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் சரி, அவங்க பர்சனல் லைஃப்பில் நிறையா ரிலேட் பண்ணி நிறையா விஷயத்த சொன்னாங்க. இப்போ அவங்களுக்கு நான் எதனா விஷயம் சொல்லணுன்னா, நீங்கள் சொன்ன வச்சு நான் உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன்னா, நீங்கள் சில விஷயம் ஸ்டோரி ஷேர் பண்ணிங்களே, அதில் வந்து நான் கற்றுக்கினேன்னா அதான் நீங்கள் ஒரு ஏசப்பா கிட்ட எப்பயுமே போகாமல் ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் போகிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது போல் அப்படி இருந்தீங்கன்னா ஒரு மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு நீங்கள் சொன்னீங்க ஒரு வசனம், தாயின் கருவில் இருக்கும்போதே கடவுள் நம்மளை தேர்ந்து கொண்டாருன்னு. அவர் நம்மளை இவ்வளோ அன்பு செய்கிறாங்கன்னா நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அவரோட அன்பு நம்ம ஃபில்ஃபில் பண்ணணும். அதுமாரி உங்கள் டே டு லைஃப்பில் பைபிள் படி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அதை நீங்கள் படிக்கிறதுலன்னு சொன்னீங்கன்னா நல்லா பைபிள் படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். சீராக்க ஞானம் அதிகாரம் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம லைஃப்பும் ஜீசஸ் லைஃப்பும் எப்படி ரிலேட் பண்ணி பார்க்கலாம், எப்படி நம்ம டே டு லைஃப்பில் ஜீசஸை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் இருக்கும். நீ அது சீராக்க ஞானம் படிங்க. அப்புறம் உங்களுக்கு மாதா மிகவும் பிடிக்கும் சொன்னீங்கல்ல,
அதுமாரி தினைக்கும் ஜோமால் சொல்லி மாதாக்கு தினைக்கும் அவங்க நன்றி செலுத்த விதமாக அவங்கள நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி சந்தோஷப்படுத்துவோ அதுமாதிரி அவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க. அடுத்த வாரம் புதிய நபருடன் புதிய கேள்வியுடன் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறுவது கே தீபக் ரோஷன் மற்றும் SMC. நன்றி.